நாம் தமிழர் இலங்கை தமிழர் சம்பந்தமாக அடிக்கடி பேசுவதை நிறுத்த வேண்டும் என்று நான் நம்புறேன். 70 வருடமாக குற்றச்செயல்களை சப்போர்ட் பண்ணி நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்திருந்தால் மாடு மேய்க்கிற விவசாய பணிகள் எல்லாம் அரசு பணிகள் என்று அடுத்த நாள் காலையிலேயே செய்துவிட முடியுமா? வணக்கம் எல்லோருக்கும். நாம் தமிழர் கட்சிக்கு என்ன ஆயிற்று? இந்த தேர்தலிலே மிக தரமான மிக பிரயோசனமான திட்டத்தை முன்வைத்தது நாம் தமிழர் கட்சி. தேர்தல் காலங்களிலே அதற்கு முந்தைய காலங்களில் இருந்த செயற்பாடுகள் முற்றுமுழுதாக மாறி நாம் தமிழர் தன்னுடைய அரசியல் நோக்கம் என்பதே தாவேக்காவை எதிர்ப்பதாக மாத்திரமே காட்டிக்கொண்டு விஜய்க்கும் தாவேக்காவுக்கும் எதிராக பிரச்சாரம் செய்திருந்தது. தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முதல் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் சொல்லியிருந்தேன், நிச்சயமா மிகப்பெரிய தோல்வியை நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலிலே சந்திக்க போகிறது, வாக்கு வங்கி பெருமளவு சரிய போகிறது என்று. அது நான் மட்டும் சொல்லவில்லை, அரசியல் ஆய்வு செய்தவர்கள் பலரும், அதோடு இந்த சாதாரணமான சோஷியல் மீடியாவில் அன்றாடமாக செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிற பலரும் சொல்லியிருந்த ஒரு விஷயம். மக்கள் சொன்னது போலவே நாம் தமிழர் தன்னுடைய பெருமளவு வாக்குகளை இழந்தது. ஆனால் நாம் தமிழர் மாத்திரமே சொல்லி கொண்டிருந்தார்கள், இந்த தேர்தல் காலங்களிலே எங்களுக்கு கிட்டத்தட்ட 30 குறைந்தது 18 வீதமான வாக்குகள் வரும் என்று சொல்லி நாம் தமிழர் எதிர்க்கட்சியாக அமரும் என்றெல்லாம் சொல்லியிருந்தார்கள். தேர்தல் முடிந்த பிறகும் நாம் தமிழர் கட்சி இதே வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அதாவது தாவேக்காவையும் இப்போதைய முதலமைச்சர் திரு சி விஜய் அவர்களையும் விமர்சிக்கிற வேலையை மாத்திரமே செய்து கொண்டிருக்கிறது. ஆட்சிக்கு வர முதல் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உடனே செய்ய முடியலை. அவர் ஆட்சிக்கு வந்து இன்னும் ஒரு 15-20 நாட்கள் கூட ஆகவில்லை. அப்படியே அவர் ஆட்சிக்கு வர முதல் சொன்ன விஷயங்கள் பிழைகள் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் விமர்சிக்க முதல் சில விஷயங்களை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அதாவது ஏனைய ஆட்சி காலத்திலே இதே மாதிரி பிழைகள் எந்த அளவு அதிகமாக நடந்தது, இப்போது எப்படி இருக்கிறது, அதோடு ஒரு ஆட்சி வந்த பிறகு அந்த ஆட்சியை வீழ்த்துவதற்கான 70 வருடம் பாரம்பரியமாக இருந்து வந்த கட்சிகள் எந்த அளவு முயற்சி செய்யணும்னு உங்களுக்கு தெரியும். திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து தாவேக்காவுக்கு எதிராக, அதாவது விஜய சிஎம்மாக விடக்கூடாதுன்றதுக்காக ஆட்சி அமைப்பதற்கு முயற்சி செய்த விஷயங்கள் எல்லாம் செய்திகளாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்துக்குள் தான் நாம் தமிழர் தொடர்ந்து இதே விமர்சனங்களை செய்து கொண்டிருக்கிறது. ஆட்சிக்கு வந்த உடனே எந்த அரசாங்கத்தாலையும் அதை செய்ய முடியாது. அது மேற்கத்திய நாடுகள் எந்த அரசாங்கத்தாலையும் செய்ய முடியாது. அடுத்த நாள் காலையில் எல்லாத்தையும் மாற்ற முடியாது. அதுக்கு குறிப்பிட்ட காலம் வேணும், அவகாசம் வேணும். தன்னுடைய பதவியேற்பு நிகழ்வில் விஜய் இதே விஷயத்தை சொல்லியிருந்தார், எனக்கு கொஞ்சம் நேரம் வேணும், டைம் வேணும். ஒரு ஆட்சி சரியான பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதற்கு சரியான ஆரம்பத்தினை முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் இட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று இப்போது அரசியல் விமர்சகர்களும் ஆய்வாளர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்திருந்தால் திரு சீமான் அவர்கள் சொன்னது போல இந்த மாடு மேய்க்கிற விவசாய பணிகள் எல்லாம் அரசு பணிகள் என்றதை அடுத்த நாள் காலையிலேயே செய்துவிட முடியுமா? முடியாது. யார் ஆட்சிக்கு வந்தாலும் அதை செய்ய முடியாது. குற்றச்செயல்கள் ஒப்பீட்டளவில் குறைக்கப்பட வேண்டும். அது உடனடியாக குறைக்கப்பட முடியுமா என்று சொன்னால் தெரியாது. ஏனென்றால் ஏற்கனவே புறையோடி போயிருக்கிற ஒரு சமுதாயத்துக்குள்ளே இருந்து அதை கட்டுப்படுத்துவது என்பது ஒரே அடியாக முடியாத காரியம். ஆனாலும் ஒரு அரசாங்கம் எடுக்கின்ற நடவடிக்கைகள் அதனை வலுப்படுத்தும். அதை எப்படி கட்டுப்படுத்தலாம் என்றது சொல்லும். 70 வருடமாக பாரம்பரியமாக 2 கட்சிகள் இருந்து குற்றச்செயல்களை மாத்திரமே செய்தவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவர்களை வளர்த்து விட்ட பிறகு புதிதாக ஒரு கட்சி வந்து அதை உடனடியாக அடுத்த நாள் காலையிலேயே கண்ட்ரோல் பண்ணணும்னா அது முடியாது. அதற்கு ஒரு சிறப்பான கட்டமைப்புடைய பொறிமுறை ஒன்று தேவை. அதை தாவேக்கா உருவாக்கும் என்று எல்லோரும் நம்புகிறார்கள். சீமானவர்களோ நாம் தமிழரோ தாவேக்கா அரசாங்கத்தை விமர்சிப்பதற்கு முதல் ஏற்கனவே இருந்த விஷயங்களை சீர்தூக்கி பார்த்து அதுக்கு பிறகு அதை விமர்சிக்க வேணும். அடுத்த நாள் காலையில் நீ எல்லாத்தையும் செய்தர வேணும்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம் இல்லை. அது சீமானாலும் முடியாது. எந்த பெரிய ஆயுதம் தாங்கிய ஒரு குழுவாலையும் அது முடியாது. அது கட்டுப்படுத்துறது சாதாரண விஷயம் இல்லை. சீமானவர்களும் நாம் தமிழர் கட்சியின் பிரமுகர்களும் தொடர்ந்து தாவேக்காவை கடுமையாக விமர்சிக்கின்ற நிலைப்பாட்டையை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். திமுக அரசை கடுமையாக விமர்சித்து அந்த அரசாங்கம் செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டி மக்களை நெறிப்படுத்திய ஒரு அமைப்பு. உதாரணத்துக்கு சொல்ல போனால், பணம் தந்தா வாங்கு, ஆனால் நீ வாக்கு போடாத என்ற விஷயத்தை ஆழமாக மக்கள் மனத்தில் ஊன்ற வைத்தது சீமானவர்கள் தான். அது உன்னுடைய பணம், அதை நீ வாங்கு, அதுக்கு வாக்கு போடாத. பணம் ஒருவன் தந்து உன்னை வாக்கு போட சொல்கிறான், அவன் முதலிடுகிறான் என்று சொல்லி ஆழமாக அந்த எண்ணத்தை ஊன்ற வைத்தது திரு சீமான் அவர்கள் தான். இப்படி பல நல்ல கருத்துக்களை கொண்டு வந்த ஒரு அமைப்பு தனியே தாவேக்காவை விமர்சிப்பதற்காக மாத்திரம் தன்னுடைய கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற உண்மையான ஆயிரக்கணக்கான தொண்டர்களுக்கு அது என்ன பதில் சொல்ல போகிறது? அவர்களுடைய எதிர்காலம் என்ன? இந்த வேளையிலே நாம் தமிழருக்கு வெளிநாடுகளில் இருந்து பணம் அனுப்புகிற புலம்பெயர் தமிழர்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். நீங்கள் பணம் அனுப்பாதீங்கன்னு நான் சொல்லேன். அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமைப்படத்தோடு நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் சில விஷயங்களை சொல்ல வேண்டும். ஒன்று, இவர்களுடைய விமர்சனம் ஒரு தனிநபர் மீதோ கட்சியின் மீதா அல்லது அரச பொறிமுறையின் மீதா என்பதை அவர்கள் சரியாக
தெளிவுபடுத்த சொல்ல வேண்டும். இரண்டாவது, நாம் தமிழர் இதுவரையும் பயணித்த அந்த கொள்கைக்கு என்ன ஆயிற்று என்பதை கேட்க வேண்டும். மூன்றாவது, நாம் தமிழருடைய ஆயிரக்கணக்கான உண்மையான தொண்டர்களின் எதிர்கால நிலை என்ன என்பதை அவர்கள் கேட்க வேண்டும். நான்காவது, மிக முக்கியமான விஷயம், நாம் தமிழர் தன்னுடைய மேடைகளிலே இலங்கை தமிழர் சம்பந்தமாக அடிக்கடி பேசுவதை நிறுத்த வேண்டும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் இலங்கை தமிழர்களிடமிருந்து நிதி பெறுவதனாலோ பெருமளவு இலங்கை தமிழர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதனாலோ நீங்கள் அடிக்கடி இலங்கை தமிழர் சம்பந்தமாகத்தான் பேச வேண்டும் என்று அல்ல. ஏனென்றா இலங்கையில் இருக்கிற ஒரு தமிழ் கட்சி அல்லது ஒரு தமிழ் அரசு தலைவர் அல்லது ஒரு தமிழ் தலைவர் அடிக்கடி இந்திய தமிழர்கள் சம்பந்தமாக பேசிக்கொண்டிருந்தால் இலங்கை தமிழர்கள் யாரும் அவருக்கு வாக்களிக்க மாட்டார்கள். முதலாவது என்னுடைய தலைவன் என்னை பற்றியும் என்னுடைய சமூக நலன் பற்றியும் என்னுடைய பிரச்சனைகள் பற்றியும் சிந்திக்கிற ஒருவனாக இருக்க வேண்டும். எனவே நாம் தமிழர் மேடைகளிலே பேசுகிற போது இலங்கை தமிழர் சம்பந்தமாக பேசுகிற ஏதோ ஒரு நாள், மாவீரர் நாளாக இருக்கலாம் அல்லது இலங்கை தமிழர்கள் பாதிக்கப்படுகின்ற ஒரு நாளாக இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனை திடீரென்று ஏற்பட்டுவிட்டால் அந்த பிரச்சனை சம்பந்தமாக பேசுகிற ஒன்றாக இருக்கலாம். அதற்காக நீங்கள் மேடைகளில் பேசலாம். ஆனால் தொடர்ந்து இலங்கை தமிழர் சம்பந்தமாகவும் திரு பிரபாகரன் அவர்கள் சம்பந்தமாகவும் பேசிக்கொண்டுதான் இந்திய தமிழர்கள் நிச்சயமாக உங்களுக்காக வாக்களிக்க மாட்டார்கள். எங்களுக்கான அரசியல் இல்லை என்ற மனநிலை அவர்களுக்கு வரும். புலம்பெயர் தமிழர்களே, ஒருவேளை நீங்கள் நாம் தமிழர்களுடைய நேரடி தொடர்பில் இருந்தீர்கள் என்று சொன்னால் அவர்களிடம் கேட்க வேண்டியது, உங்களுடைய அரசியல் கட்டமைப்பையும் உங்களுடைய நோக்கத்தையும் பழையபடி கொண்டு வாருங்கள். இலங்கை தமிழர் சம்பந்தமாக அடிக்கடி பேசுவதை, மேடைகளிலே பேசுவதை நிறுத்துங்கள். இலங்கை தமிழர் சம்பந்தமான மிக தீவிரமான நிலைப்பாடு நாம் தமிழரிடம் இருக்கிறது என்பது மக்களுக்கு தெரியும். இப்போது அவர்கள் புதிய ஒரு அத்தியாயத்தை தொடங்க வேண்டும். இந்திய தமிழக தமிழர்கள் சம்பந்தமாக நாம் தமிழர் பல்வேறு கோணங்களில் சிந்திக்கிறது என்பதை மக்கள் மத்தியில் ஊன்ற வேண்டும். நீங்கள் சிந்திக்கிறீங்க, ஆனால் அது மக்களுக்குள்ளே போய் சேரவில்லை. இவ்வளவு இறுக்கமான கட்டமைப்பை கொண்ட, ஒழுக்கமான கட்டமைப்பை கொண்ட ஒரு கட்சி தேர்தலிலே தோற்று போகிறது. தமிழகத்திலே எங்கே பிரச்சனை நடந்தாலும் சீமான் அவர்கள் வர வேண்டும் என்று அந்த பிரச்சனைக்குள் இருக்கிற மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் 15 ஆண்டுகள் 16 ஆண்டுகள் குரல் அடைச்சி பேசுகிறத பார்த்தா கவலையாக இருக்குது. இலங்கை தமிழர்கள் சம்பந்தமாகவோ இலங்கையினுடைய போராட்டம் சம்பந்தமாகவோ சீமான் அவர்கள் பேசுவது, அவர் அதற்கு ஆதரவானவர் என்பது எல்லா இந்திய தமிழர்களுக்கும் தெரியும். எனவே தயவு செய்து இந்த வீடியோ ஒருவேளை திரு சீமான் அவர்கள் பார்த்து கொண்டிருந்தால், இலங்கை தமிழர்கள் உங்களை நீங்கள் கண்டிப்பாக பேசதான் வேணும் எங்கள் சம்பந்தமாக என்று சொன்னால் நிதி தருகிறவர்கள் அவர்களிடம் கொஞ்சம் புரிய வைங்க. நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் தான் அடுத்த வேலையை தொடர்ந்து செய்ய முடியும், நீங்கள் நினைச்சதை செய்ய முடியும். முதலிலே உங்களுடைய குறிக்கோள் தமிழகத்திலே ஆட்சியை பிடிப்பதாக அல்லது தமிழகத்திலே அரசியல் பரப்புக்குள் நீங்கள் நுழைவதாக இருக்க வேண்டும். நீங்கள் ஆளுங்கட்சியாகவோ எதிர்கட்சியாகவோ அமர்ந்திருப்பது தான் அடுத்த இலக்காக இருக்கணும். இந்த தேர்தலில் நான் எதிர்பார்த்தேன் குறைந்தது நாம் தமிழர் கட்சியிலிருந்து 2 அல்லது 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றம் செல்வார்கள் என்று. அது இல்லாமல் போனது. எனக்கு தெரியவில்லை ஏன் திரு சீமான் அவர்களுக்கே அந்தளவு வாக்கு கிடைக்கவில்லை என்று. என்ன மீடியாவுக்கு நீங்கள் பேசுகிறீங்கல்ல என்று சொல்லி ஒவ்வொரு மீடியாவும் விஜய் அவர்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. அவர் முதலமைச்சர் ஆவதற்கு முதல் மீடியாவிட்ட பேசாமல் நீங்கள் முதலமைச்சர் ஆயிட முடியுமா, ஒரு சீட்டை வின் பண்ணிட முடியுமா என்று அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் மீடியா. அப்படி பார்த்தா திரு சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட 10 அல்லது 15 முறை முதலமைச்சராக இருக்க வேண்டும். அந்தளவு மீடியாட்ட பேசிட்டார். வேறு ஏதாவது கேள்வி இருக்கிறதா என்று கேட்குற அளவுக்கு மீடியாட்ட பேசுகிறவர். மக்களினுடைய சிந்தனை போக்கு மாறி இருக்கிறது. இளைஞர்கள் வேறு விதமாக சிந்திக்கிறார்கள். நாம் தமிழர் பெருமளவு இளைஞர் படையை கொண்டிருந்த ஒரு அமைப்பு. எனவே நாம் தமிழர் கொஞ்சம் யோசியுங்கள், உங்களுடைய எதிர்கால திட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்று மிக சிறப்பான ஒரு திட்டத்தை நீங்கள் வகுத்தெடுங்கள். உங்களுடைய ஆரம்பகால கொள்கையிலும் உங்களுடைய ஆரம்பகால செயற்பாடுகளிலும் பிடிப்புள்ளவனாக இந்த கோரிக்கையை நான் உங்களிடம் முன்வைக்கிறேன்.